إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال نبينا عليه الصلاة والسلام اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் பெற்று உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலாளர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள், நம் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. துல்காஅதா பிறை 18 உலகளாவிய அளவில் ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வெள்ளிக்கிழமை புனித கஅபாவை முன்னோக்கி சென்னையில் இருந்து ஹஜ் கமிட்டியின் வாயிலாக தற்போது நம்முடைய சென்னை விமான நிலையத்தில் முதல் விமானம் இன்ஷா அல்லாஹ் புறப்பட இருக்கிறது. அல்லாஹ் அவர்களின் பயணத்தை லேசாக்கி ஹஜ் செய்யும் அனைத்து பயனாளிகளுக்கும் அல்லாஹ் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாகவும் ஹஜ்ஜை லேசுபடுத்தி தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜை பற்றிய பேச்சுக்கள், ஹஜ்ஜை பற்றிய தெளிவுரைகள் பலவற்றை நாம் கேட்டிருந்தாலும் பல ஹாஜிகளுக்கு பயனுள்ளதாக அமைவதற்காக இந்த ஜும்ஆவில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை சுருக்கமாக இந்த ஜும்ஆவின் வாயிலாகவும் இன்னும் இன்றைய நாளின் வெள்ளிக்கிழமையின் மகிமையை உணர்ந்த வண்ணமாகவும் இதன் அனைத்து பரக்கத்துகளையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. நமது மஹல்லாவில் இருந்து எண்ணற்ற ஹஜ் பயனாளிகள் பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இந்த வருடம் நமக்கும் அந்த பாக்கியம் கெட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. பெருமக்களே, ஹஜ் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஒரே ஒரு ஹஜ். ஒரு ஹஜ் தான் செய்ய வேண்டும் என்பது ரசூலினுடைய வலியுறுத்தல் அல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தங்களுடைய இறுதி ஆண்டின் பொழுதும் கூட ஆரோக்கியத்தையும் திடமான உடல் பலத்தையும் உள்ளத்தையும் ஈமானின் நிரப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் 63ஆம் ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே அவர்கள் இந்த பாரிலே இருந்த காலங்கள் வெறும் 80 நாட்கள் சொச்சம் தான் வாழ்ந்தார்கள். அந்த ஹஜ்ஜோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். எனவேதான் அந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய பேருரைக்கு ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி பேருரை என்று அதற்கு பெயர் சூடுகிறார்கள். விடைபெறுவதும் ஹஜ் என்ற பெயருக்குள்ளாக அந்த ஹஜ்ஜை பதிவு செய்கிறார்கள் முஹத்திஸீன்கள். இதே துல்காஅதா பிறை 23 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்ஆவிலே பேருரை ஆற்றும் பொழுது தங்களுடைய ஹஜ்ஜை சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், ஓ தோழர்களே, நீங்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள். குது மனாசிக்குக்கும், என்னுடைய மனாசிக்குகள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய
என்னென்ன காரியங்கள் அமல்கள் இருக்கிறதோ என் பின்னால் தொடர்ந்து என்னை போன்று நீங்களும் ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள் இதே போன்று ஜும்ஆவுடைய நாள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணம் சொன்ன நாள் இதே ஜும்ஆவுடைய நாள். துல்கஅதா பிறையை தாண்டி ஹஜ்ஜினுடைய பிறை 3 வரும் அடையும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எல்லைக்கு வருகிறார்கள். பெருமக்களே, துல்கஅதா இந்த ஜும்மாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வது என்பது உங்களுக்கு ஒவ்வொரு நாடிலும் தங்களுடைய இஹ்ராமிற்கு என்று ஒரு மீகாத்தை வைத்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு மீகாத்திலே வந்து நிற்க செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து நின்று இந்த இடத்திலே நீங்கள் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நமக்கும் நம்மை போன்ற அண்டையில் இருக்கக்கூடிய சிலோன் போன்ற பகுதிகள் எல்லாம் அந்த மீகாத் என்பது பிளைட்டில் சவுதிக்கு போகும் பொழுதே இடைப்பட்ட நேரத்தில் வரும். எலம்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் ஹாஜிகளுக்கு தெரியும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அந்த இடத்திலே இஹ்ராமுடைய நிய்யத்தோடு இஹ்ராமை கடந்து சென்று இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய முறை, இஹ்ராமுடைய முறை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தனிப்பட்ட விஷயங்களில் சில ஜோடுகளிலே நாம் சொல்லி இருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் எப்படி இருந்தது என்பதை மட்டும் மாத்திரமே இப்பொழுது நாம் சொல்கிறோம். ஹஜ் என்பது மொத்தம் 3 வகைதான். ஒன்று ஹஜ் கிரான் என்று சொல்வார்கள், இரண்டாவது ஹஜ் இஃப்ராத் என்று சொல்வார்கள், மூன்றாவது ஹஜ் தமத்து என்று சொல்வார்கள். ஹஜ் கிரான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ். அவர்கள் எப்பொழுது ஹஜ்ஜிக்காக துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே, இன்னைக்கு அதற்கு பெயர் அபார அலி என்று சொல்வார்கள், இன்றைக்கு அதனுடைய பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அடைந்து விட்டு உள்ளே நுழைகிறார்கள் ஹஜ்ஜிக்காக. அந்த இஹ்ராமிலேயே உம்ரா செய்வார்கள். வந்து அந்த இஹ்ராமை கலையாமலேயே மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிற்கு நுழைவார்கள் ஹஜ்ஜுக்கு. அந்த இஹ்ராமிலேயே ஹஜ்ஜுடைய அரஃபா, ஹஜ்ஜுடைய முஸ்தலிஃபா, ஹஜ்ஜுடைய அமல்களில் என்னென்ன இருக்கிறதோ அந்த ஒற்றை இஹ்ராமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அப்படின்னா உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமிலே ஒரே நிய்யத்திலே முடித்ததற்கு பெயர் ஹஜ் கிரான் என்று சொல்வார்கள். ஹஜ் தமத்து ஒன்று இருக்கிறது, அது நாம இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற ஹஜ். இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல நிறைய பேர் நாம செய்கிறோம். இஹ்ராமை அணிந்து விட்டு ஹாஜிகளை இங்கு நீங்கள் வழி அனுப்பி வைப்பீர்கள். ஹாஜிகள் அந்த இஹ்ராமை அணிந்து கொண்டு இறங்கி நேரா போய் உம்ரா செய்வார்கள். உம்ரா செய்து விட்டு இஹ்ராமை கலைந்து விடுவார்கள். மீண்டும் ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கும் பொழுது, ஏறக்குறைய இன்னைக்கு 18 பிறை, இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் நுழைகின்ற வரைக்கும் ஏறக்குறைய ஹஜ்ஜுடைய பிறை உள்ளே நுழைந்து ஹஜ்ஜுடைய முழு அமலும் வெறும் 5 நாள் தான். பிறை 8 பிறை 13 வரைக்கும் மட்டும்தான். அதற்கு முன்னால் பின்னால் எல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்கள் அவ்வளவு இருக்காது. எல்லாம் உம்ராவாக இருக்கும், தவாஃபாக இருக்கும், அதை சார்ந்து உள்ள சில இபாதத்துகள் இருக்கும். பெரும்பாலும் அதிகமாக துஆக்களாக இருக்கும். ஏன் 30 நாட்கள் 40 நாட்கள் என்று ஹஜ்ஜிக்கான பயணத்தை சொல்லுகிறார்கள் என்றால், மதீனாவிலே 8 நாட்கள் 40 வக்துகள் இருக்க வேண்டும் என்றால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிலை விட, அவர்கள் செய்த இபாதத்தை விட நம்மளுடைய உம்மத்து, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து குறைந்த காலங்கள் செய்தாலும் ஜன்னத்திற்கு, சொர்க்கத்திற்கு அவர்களை விட ஆயுளில் முந்தி செல்கிற அளவிற்கு உண்டான அமல்களை ஈடுபடுவதற்கான நல்வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஃபர்லு தொழுகை தொழுதால் 1,00,000 நன்மை மக்காவில. அது இந்த உம்மத்துக்கு தான். மதீனாவிலே பல்லாயிரம் நன்மைகள், 1000 கணக்கான நன்மைகள். அப்படின்னா எத்தனை லட்சம் நன்மைகளை ஹாஜிகள் பெற்று இருப்பார்கள். எனவேதான் மக்காவிற்குள் இருக்கும் பொழுது ஹாஜிகள் மக்காவிலே ஹரமிலே போய் தொழுகணும். ஹரமில தான் தொழுகணும். ஃபர்லு தொழுகையை ஹரமிலே போய் நிறைவேற்றணும். கிடைத்த முத்தான வாய்ப்புகளை எந்த காலத்திலும் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹ் இஹ்லாஸாக ஆக்கி அருள் புரிவானாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஹஜ்ஜை செய்வதற்கு உள்ளே வருகிறார்கள். ஒற்றை எஹ்ராம், அந்த ஒரே எஹ்ராமிலே உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய ஹஜ் க்ரன் செய்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ். ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை ஹஜ்ஜுடைய அமல்கள்ல. ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் நாமளும் செய்ய போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக பயணித்து வந்த வாகனத்தின் பெயர் தான் கஸ்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் பெயர் அது. நபி அவர்கள் அந்த கஸ்வாவில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். துவா என்று சொல்வார்கள். துல்ஹஜ் மாதம் பிறை 3 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று சஹாபாக்களை எல்லாரும் அழைத்து வாங்க உம்ராவுக்கு போகலாம் என்று அழைத்து கொண்ட அந்த இடத்தினுடைய முதல் இடம் துவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். பெருமக்களே, இப்படி போகும் பொழுது சஹாபாக்களோடு உம்ராவையும் செய்து முடித்ததற்கு பின்னால பிற 8 இப்பொழுது அமல் ஆரம்பிக்கிறது. ரொம்ப டீடைல்டா ஜும்மாவிலே சொல்லிவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த இடத்திலே ஹஜ்ஜுக்கு தேவையான முக்கியமான ஃபர்ல், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு வாஜிபானவைகள் என்று ஒன்று இருக்கிறது, சுன்னத்தானவைகள் என்று ஒன்று இருக்கிறது. அது விவரமான ஹஜ் ஜோடுகளில் உள்ள விவரங்கள் நூல்களிலே தெரிந்து கொள்ளலாம். அசல் ஹஜ்ஜி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். பிற 8 மினாவிலே இருக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். ரசூலுல்லாஹ் இருந்தது 13. 12 நாட்கள் போதும், 5 நாட்கள். ஆனால் 6வது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆனால் ஏன் இருந்தார்கள் என்பதையும் இந்த ஜும்மாவினுடைய இறுதியிலே இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிக்கிறேன். பிற 8க்கு பெயர் யௌமு தர்வியா. அந்த நாளுக்கு பெயரே தாகம் தீர்க்கும் நாள். மினாவினுடைய முதல் நாள், ஹஜ்ஜினுடைய மினாவில் இருக்கக்கூடிய அந்த நாளுக்கு பேர் யோம தர்வியா. அதாவது அன்னைக்கு தண்ணி எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுப்பாங்க. அதனால அந்த நாளுக்கு பேர் யோம தர்வியா. தர்வியா என்றால் தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை எடுத்து தன்னை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா ஹிஜ்ரி 110 அவர்களுடைய மனைவிதான் ஜுபைதா ரஹ்மஹுல்லாஹ். ஜுபைதா அம்மா ரொம்ப ஃபேமஸான வரலாறு. ஹாஜிகளுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே யௌமு தர்வியாவுடைய முதல் 8வது நாள்ல ஹாஜிகள் தாகம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் எல்லாம் அழைத்து வைத்து இந்த மினா என்ற இடத்துல, இந்த முஸ்தலிஃபாவுக்கு இந்த இடத்துல எப்படியாவது தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மினாவில் இருந்து எஹ்ராம் கட்டி வரக்கூடிய இந்த ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில இருக்கும் பொழுது தாகம் தீர்க்க வேண்டும், இங்க தண்ணீர் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று. ஆச்சரியம், அன்றைய காலகட்டத்திலேயே 60 லட்சம் 70 லட்சம் திர்ஹம் தீனார் வரைக்கும் செலவாகும் என்று திட்டத்திற்கு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பாலம், ஏதாவது ட்ரைனேஜ் போடும் பொழுது ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நீர் ஓடையை உருவாக்குவதற்கு. ஆனா அந்த நீர் ஓடை எங்க இருந்து வரணும்னு சொன்னா வாதின் நுஅமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, ஏறக்குறைய பல 100 கிலோமீட்டர் தாண்டி தாயிஃப்ல இருந்து வரணும். ஒரு பெண்மணி, ஒரு இஹ்லாஸான ஈமான்தாரியான ஒரு பெண்மணி, தனித்துவம் ஒரு தாயார், ஹாரூன் ரஷீத் என்ற மன்னரினுடைய மனைவி சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை அமலாக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் பெருமக்களே, 1960 வரைக்கும், இப்ப ஹிஜ்ரத் 1440 சில்லற போகுது இல்லையா, 1060 வரைக்கும் அந்த தண்ணீரை ஹாஜிகள் பல 100 ஆண்டுகள் அதை குடித்து தாகம் தீர்த்தார்கள். பல 100க்கு பின்னால் இன்னைக்கும் நீங்க முஸ்தலிஃபாவுக்கு கிட்ட போனீங்கன்னா அந்த டேம் இருக்கும், அதனுடைய ஊற்று ஐனு சுபைதா என்று அதுல எழுதியிருக்கும். அங்கிருந்துதான் அந்த தண்ணீர் சேர்ந்தது. வாய்ப்பு இருப்பவர்கள் முஸ்தலிஃபாவிலே அதை பார்க்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு கனவாய் அது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் ஜுபைதாவை கனவில் கண்டேன் என்று சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை சொல்லுகிறார்கள், தங்களுடைய கிதாபில் எழுதுகிறார்கள், நான் ஜுபைதாவை கனவில் கண்டேன். ஜுபைதாவிடம் நான் கேட்டேன், இறைவன் எங்களுக்கெல்லாம் பல கேள்வி கணக்கை வைத்திருக்கிறான், ஜுபைதா மறுமையிலே உங்களுடைய கேள்வி கணக்கை பற்றி எனக்கு நீங்கள் தெரிவியுங்களேன், ஏதோ ஒரு சுப செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே, அது என்ன என்று கேட்டேன். ஜுபைதா அம்மா சொன்னார்களாம், நான் மக்காவிலே ஹாஜிகளுக்காக
அன்று செய்த சதக்கத்துல் ஜாரியாவுக்காக முதலில் அந்த மம்முட்டியை எடுத்து உள்ளே வைத்து தோண்டினார்கள் இல்லையா, அந்த ஒரு அடியிலேயே அல்லாஹ் என் ஒட்டுமொத்த பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் சுபைதா அம்மா. அல்லாஹினுடைய ஒட்டுமொத்த பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று எனக்கு அறிவிக்கிறான் என்று சொன்னார்கள் அன்னை சுபைதா அம்மா. பெருமக்கள், அப்படி என்றால் சதக்கத்துல் ஜாரியா நாம் எதை எங்கு செய்தாலும் பெருமக்களை, குறிப்பாக ஹாஜிகளுக்காக, குறிப்பாக அல்லாஹின் பாதையில இருப்பவர்களுக்காக நாம் செய்கிற சதக்கத்துல் ஜாரியாவினோடு எந்த காலத்திலும் அது வீணாகுவதில்லை. அது முதல் துவக்கத்திலேயே மிக சிறப்பானதாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே வினாவினுடைய 10 பிற 8 லுஹர், அசர், மகரிப், இஷா எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். அடுத்த நாள் சுபுஹ் வரைக்கும் தொழுகிறார்கள். லுஹரை பிற 8 தொழுகும் பொழுது 2 ரக்காத்தாக, அசரை 2 ரக்காத்தாக, மகரிபை வலமை போல் 3ஆக, இஷாவை 2 ரக்காத்தாக, அடுத்து சுபுஹ் தொழுகை. மினாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கு செல்கிறார்கள். மினாவிலே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் ஹைஃப் என்று சொல்வார்கள், அந்த பள்ளியினுடைய பெயர். அங்கு வந்து சுபுஹ் தொழுகிறார்கள். அந்த இடத்துல நீங்கள் போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகளுக்காக நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களுக்கும் அதை நசீபாக்கி தருவானாக. தரீக்குல் முர்சலாத் என்று ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டிருக்கும். தரீக்குல் முர்சலாத் சம்பந்தமே இல்லாம இருக்கும். நம்ம போற ரூட்டுக்கும் அந்த நேமுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். எதுக்கு தரீக்குல் முர்சலாத் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒண்ணு வயா மீனா போடலாம், இல்ல வயா முஸ்தலிஃபான் போடலாம், ஏதாவது ஒரு கிரீன் கலர்ல பேர் போடலாம். ஆனால் முர்சலாத்துன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா சூரத்துல் முர்சலாத்தை அல்லாஹ் அந்த பாதையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கினான் குர்ஆனை. அந்த சூராவினுடைய பெயரை கொண்டே அந்த இடத்திற்கு, அந்த வழிக்கு அப்படி ஒரு பெயர், ஒரு போர்டை வைத்திருப்பார்கள். மஸ்ஜித் ஹைஃபில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த இடத்திற்கு பேர் பத்னுல் உர்னா என்று சொல்வார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பிறை 9 மிக முக்கியமான நாள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹாஜிகளுக்கு அது அரஃபாவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபா என்றாலே ஹஜ்ஜி தான், ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான் என்று சொன்னார்கள். அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே நமீராவிலே வந்து நின்று லுஹர் அசரை சேர்த்து இணைத்து தொழுதார்கள். இன்றும் அந்த மஸ்ஜிதே நமீராவிலே நாம் தொழுவோம். மஸ்ஜிதே நமீராவிலே வருஷத்தில் லுஹர் அசர் தொழுவதற்காக வேண்டிய அந்த ஒரு பள்ளி இருக்கிறது. அது அடுத்து இனி லுஹர் அசர் அடுத்த வருஷம் தொழுவதற்காக திறக்கப்படும். அப்படி ஒரு பள்ளியில் எல்லோரும் அந்த பள்ளியில் சங்கமிக்க முடியாது. இன்னைக்குள்ள காலத்துல லட்சக்கணக்கில் இருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வருவார்கள். எப்படி வந்தாலும் அந்த இடத்தில் வந்துதான் லுஹர் ஆசரை ஜமால் செய்து தொழுவார்கள். அதற்கு பின்னால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருக்கு பின்னால்தான் அரஃபாவுடைய மைதானத்திற்கு, அந்த மலைக்கு கீழே வருவாங்க. அந்த ஜபல் அரஃபா என்று சொல்லுவார்கள். அதற்கு பேர் ஜபலுர் ரஹ்மத் என்றும் சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அங்கதான் குத்பாவை செய்தார்கள். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த குத்பா பேருரை என்பது பெரியது. இன்னைக்கு நாம ஜும்மாவிலே ஓதக்கூடிய குத்பாக்கள், இன்று நாம் பயான் செய்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி யாரு பயான் கேட்கிறார்களோ, இந்த மாதிரி யாரு பயான் கேட்டு அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய நாளில் ஒரு பெரிய துஆ செய்தார்கள். அவர்கள் பேருரை செய்தது ஒரு பக்கம், அதை நாங்கள் நம்ம நிறைய கேட்டு இருக்கிறோம். பயானை கேட்பவர்களுக்கு துஆ செய்தார்கள். அந்த துஆவை நான் ஜும்ஆவின் வாயிலாக சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய முகத்தில் நூரை தருவானாக, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன் வாழ்நாளில் சிறப்பை தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் செய்தார்கள். சமிஅ மகாலதி, என் பெயர் சொல்லி என் உபதேசங்கள் நிகழ்த்தப்படும் பொழுது அதை காது கொடுத்து கேட்டு, அதை மனனமும் செய்து, அதை எடுத்து போய் இன்னொருவருக்கு எத்தி வைத்தால் இவருடைய முகமும் வாழ்வும் பிரகாசமாகட்டுமாக என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அரஃபாவுடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்போம். அந்த அரஃபாவுடைய நாளின் பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் எல்லோரும் அழைத்து விட்டு, வாருங்கள் அடுத்து நம்ம அமல்களுக்கு செல்லாம் என்று அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறார்கள். 2வது நாளுக்கு பேரு யௌமுல் அரஃபா, அந்த 9வது நாள். இப்பொழுது 10வது பிறை, அந்த நாளுக்கு பேரு யௌமுன் நஹர் என்று சொல்வார்கள். அறுத்து வெளியிடப்படக்கூடிய ஹதி கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்வார்கள்.
இந்த அரஃபாவுடைய நாள் மகரிபுக்கு பின்னால் அப்படியே கிளம்பிடுவாங்க ஹாஜிகள். அது வரைக்கும் துஆ மட்டும்தான், வேற எந்த அமலும் கிடையாது ஹாஜிகளுக்கு. லுஹர் அசர் தொழுதுட்டு அரஃபாவுடைய நாள் அப்படி துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை முடிச்சுட்டு மகரிபை சூரியன் மறைக்கிற வரைக்கும் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அங்கிருந்து கிளம்பி போகிறார்கள். சஹாபாக்களுக்கு என்ன தோன்றுதுன்னா, ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சிருப்பாங்களோ. ஹஜ்ஜில இருக்கக்கூடிய அரஃபா பத்தி பேசுறேன், இங்க உள்ள அரஃபா நாள பேசல. இங்க உள்ள அரஃபா நாள நம்ம நோன்பு பிடிக்கிறோம். ஹஜ்ஜில உள்ள அரஃபா நாள ஹாஜிகள் இருக்கும்போது சஹாபாக்களுக்கு எண்ணம் வந்துச்சு, நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்பதான் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவருடைய உம்மு ஃபதுல் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல இருக்கும் பொழுதே ஒரு கிண்ணத்துல பால் எடுத்து வந்து கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஒட்டகத்துல அமர்ந்து குடிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியணும்ட்டு. இது நோன்பு இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆஜிகள் நோன்பு பிடிக்க கூடாது. அந்த பாலை அறிந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நம்ம இன்னும் மக்ரிப் தொழுகவில்லையே, என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள். மக்ரிபுடைய நேரம் கடக்கிறது, நல்ல விளங்கணும். அரஃபாவுடைய நாள் முடிந்ததற்கு பின்னால் மக்ரிபுடைய நேரம் கடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்ரிபையும் இஷாவையும் நாம முஸ்தலிஃபால போய் தொழுது கொள்ளலாம் வாருங்கள் என்று அழைத்து செல்லுகிறார்கள். அவர்களுடைய பயணத்தின் பொழுது நடு நிசியில் போய் இறங்கி மக்ரிப் இஷா தொழுதார்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஹாஜிகளுடைய கவனத்தில் நான் சொல்ல வருகிறேன். நம்ம இது ஏதோ பயான்ல கேட்கும்போது இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும், கிடையாது. ஒவ்வொன்றும் 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஏறக்குறைய இன்னைக்கு அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபால போய் மக்ரிப் இஷா தொழணும்னா ஒரு 3:30 மணிக்கு நம்ம தொழுவோம். நைட்டு 3:30 மணி ஆயிடும் ஏறக்குறைய. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கற்றுக் கொடுத்து இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிக்கிறார்கள். அந்த இடத்திலே 10வது பிறை வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். இன்றைய நாள் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மினாவில இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹைஃப், அதே மாதிரி அரஃபாவில இருக்கக்கூடிய மஸ்ஜித் நமீரா, அதே போன்று இப்போ முஸ்தலிஃபாவிலே இருக்கக்கூடிய மஸ்அருல் ஹராம் என்ற ஒரு மஸ்ஜித். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் வரை தங்குனார்கள். அங்கு ஒரு 7 கற்களை எடுத்து பிறை 10 அன்று ஒரு 4 அமல்கள் செய்வார்கள். நல்லா விளங்கணும். பிறை 8 எஹ்ராம் அணிந்து ஆரம்பித்து இப்ப பிறை 10 இருக்கிறோம். ஹாஜிகளின் கவனத்திற்கு பிறை 8 எஹ்ராமிலே ரசூலுல்லாஹ் மொழிந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியா ஆரம்பித்துக் கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது பிறை 10 வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்து மினாவில அந்த முஸ்தலிஃபால அந்த இதெல்லாம் எடுத்து கல்லெல்லாம் எடுத்துட்டு ஜம்ராத்துல போய் கல்லடிக்க போகும் பொழுது தல்பியா நின்று விடும், தக்பீர் ஆரம்பிக்கும். பிறை 10 அன்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீர் ஆரம்பித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே மொட்டை அடிப்பதற்காக பகிரங்கப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், மொட்டை அடிக்கப்படுது 10ல. ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான வதனம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உமிழ்ந்தால் போதும், கை கொடுத்து அந்த உமிழை எடுத்து மூஞ்சில் தேய்த்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒது செய்தால் அந்த தண்ணீரை பூமியில் படவிடாமல் அதை எடுத்து தங்கள் மேனிகளிலே தேய்த்துக் கொள்வார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முடி உதிர போகிறது. யார் யாருக்கு வேண்டும் என்று லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் முண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பக்கம் முடியை எடுத்தார்கள் முழுவதுமாக. அதை அப்படியே எடுத்து அந்த மொத்தமான முடியையும் எடுத்து சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். இந்த ரோமங்கள் எத்தனையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. மீதம் இருந்த முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவாங்க எடுப்பாங்க. நடுவுல வெள்ளை கலர்ல ஒரு முடி இருக்கும், வெள்ளை முடி. பெருமானார் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் அணிவதற்கு முன்னாலேயே மிஸ்க் என்ற அத்தரை தேய்த்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புக்கு என்று சில அத்தர்கள் தேய்த்தார்கள். அந்த மீதம் இருந்த பகுதியில் இருந்த முடியை எல்லா சஹாபாக்களுக்கும் பிரித்து கொடுத்தார்கள். ஒரு பக்கம் இருந்த முடி என்பது வெறும் தல்ஹாவிற்கு, மறுபக்கம் இருந்த முடி மொத்த சஹாபாக்களுக்கு. ஏனென்றால் தல்ஹா கொடுத்த கொடை அப்படி. தல்ஹா கொடுத்த கொடை, இந்த சமூகத்திற்கு அவர்கள் வழங்கிய கொடையும் அவர்கள் காண்பித்த அற்புதமும் ஏராளம் பெருமக்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலங்களில் அதை தெரிவித்தார்கள். பிறை 10 அடுத்து 3வது அமலாக செய்ய வேண்டியது குர்பானி. ஹாஜிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 100 ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 ஆண்டுகளையும் நினைவில் வைத்து அந்த ஆயுள் காலங்களை கணக்கில் வைத்து 63 ஒட்டகையும் தங்கள் கையால் கொடுத்தார்கள். மீதம் இருந்த 37 ஒட்டகத்தையும் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஒரு மாட்டை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த மாட்டை தன்னுடைய மனைவி மக்களுடைய பெயரிலே ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு ஒட்டகையிலிருந்தும் சிறு மாமிச துண்டுகளை எடுத்து வாருங்கள், அதன் சூப்பை எனக்கு கொடுங்கள் என்று அன்றைய சூப்பும் சமைத்து சாப்பிட்டார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. இந்த குர்பானியை நிறுத்து கொஞ்சம் சாப்பிட்டார்கள் வரக்கத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளிலே இது 3வது அமல். 4வது அமல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெருநாள் அன்று 10வது நாள் பிறை 10 பெருநாள் யௌமுன் நஹர் நேர தவாஃபுக்கு போறாங்க. பெருநாள் தவாஃப்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல சொல்றது. அரபியில சுன்னத்தான இபாதத்துக்கு பேரு தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லுவாங்க. அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லுவார்கள். போய் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தவாஃப் செய்து விடுகிறார்கள். தவாஃப் செய்து முடித்து அடுத்து கஅபாவிற்கு வந்து நின்று மீண்டும் பிறை 11, 12 மினாவிற்கு வருகிறார்கள். அந்த 11க்கு பேர் யௌமுல் கர் என்று சொல்வார்கள். 21 கற்களை எடுத்து பொறுக்கி வைத்திருந்தார்கள். நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன், இது பொறுமையா சொன்னாலே விளங்க புரியாது அவ்வளவு சீக்கிரத்துல. இன்ஷா அல்லாஹ் இப்ப ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்குது. ஒரு சுருக்கமா ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். 21 கல்லையும் எடுத்து ஜம்ராத்திற்கு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலாவது 7 கற்களை அடிக்கிறார்கள், 2வது 7 கற்கள் அடிக்கிறார்கள், 3வது 7 கற்கள் அடிக்கிறார்கள். மீண்டும் வந்து மினாவிலே இருந்து கொள்கிறார்கள். 12வது நாள் மீண்டும் 21 கற்கள். முதலாவது 3 ஜமராத்துக்கு, 2வது ஜமராத்துக்கு 7 கற்கள், 3வது ஜமராத்துக்கு 7 கற்கள். ஏறக்குறைய 12வது நாள் ஹஜ்ஜு நிறைவு பெற்று விட்டது பெருமக்கள். இந்த 5 நாள் அதற்கு யௌமன் நஃப்ருல் அவ்வல் என்று சொல்வார்கள். இந்த 5வது நாளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் அப்படி நிறுத்தவில்லை. மக்ரிபுக்கு பின்னாலும் மினாவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியே வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இருந்தார்கள். மீண்டும் 21 கற்களை வைத்து 13வது நாளும் கொடுத்தார்கள். அந்த ஹைஃப் பனி கினானா என்று சொல்லக்கூடிய இடத்திலே ரசூலுல்லாஹ் தங்கிட்டாங்க. இப்ப முடிஞ்சிருச்சு, அவங்க எல்லா அமலும் முடிஞ்சிருச்சு. இனி அவங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு போகிறது தான். ஆனா ரசூலுல்லாஹ் போகல. ஆயிஷா அம்மா வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இன்னும் உம்ரா செய்யாம இருக்கிறேன், ஏன்னா நான் இப்பதான் சுத்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கஅபால வெயிட் பண்றேன், உங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானோடு நீங்கள் போய் ஆயிஷா போய் உம்ரா செய்துட்டு நீங்க வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த உம்ராவிற்காக ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சையதனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நின்றார்கள். பெருமக்களே, பிறை 14 அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை வைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்று எல்லோரும் மக்களோடு தொழுது விட்டு ஜம்சம் நீரை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ். இதுல இடைப்பட்ட விஷயங்களில் ஏராளமான நடந்தது. அதுல 2 முக்கியமான விஷயம். முஸ்தலிஃபாவிற்கு ரசூலுல்லாஹ் போகும் பொழுது மக்ரிபும் இஷாவும் கொஞ்சம் தாமதமாக தொழுகிற நேரம் அது இல்லையா? அரஃபாவை முடித்து போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு இடத்திலே சிறுநீர் கழித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி, அது உலமாக்களுக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் ஆலிம்களுக்கு அந்த இடம் தெரியும். அந்த இடத்துல நிறைய பேர் நின்று ராகத்தாக ஆகிவிட்டு போவாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஜம்சம் நீரால் ஒது செய்தார்கள். எனவே ஹாஜிகள் முஸ்தலிஃபாவிற்கு போகும் பொழுது இடைப்பட்ட இடத்தில் ஜம்சம் நீரால் ஒது செய்து விட்டு போகணும். அது ஒரு சுன்னத்தான விஷயம் மற்ற நீரை விட. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடிச்சுக்கிட்டு உம்முல் ஃபதுல்ட்ட இருந்து ஒட்டகத்தை தாண்டி கொண்டு போனாங்க இல்லையா? அந்த ஒட்டகம் போகும் பொழுது உசாமாவை தூக்கி ஒட்டகத்துல வச்சுக்கிட்டாங்க. உசாமா, நீங்க என் ஒட்டகத்துல ஏறுங்கன்னாங்க. ஃபதுல் இருந்தார், ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஃபதுல் என் ஒட்டகத்துல ஏறுங்கன்னாங்க. அந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர் பெரியவர் என்றெல்லாம் பார்க்கவில்லை. வாருங்கள் எல்லோரும் இந்த ஒட்டகத்துல எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து அமர்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார்கள், அரவணைக்கிறார்கள், ஏறி உட்கார்ந்து கொண்டாங்க. வரலாற்றில் எழுதப்படுகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் அமர்ந்த நபர்கள் எத்தனை பேர் என்ற பட்டியலில் 37 பேர் என்று வருகிறது. அசல்ல 36 பேர் மனிதர்கள். அதுல ஒரே ஒரு ஆள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையில் ஏறியதால் 37 பேர் என்று கணக்கு கொடுக்கிறார்கள். பெருமக்களே, அல்லாஹ் நமக்கும் அந்த ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவிலே மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யும் நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ்
மிக நீண்ட நெடிய காலங்களாக நம்முடைய வாழ்நாளில் நாம் எத்தனையோ துஆக்களை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எத்தனையோ தொழுகைகளில் இமாமாக இருந்தும் எத்தனையோ நேரங்களில் பல உம்ராக்களையும் மேற்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் இமாமாக பணிபுரியக்கூடிய நல்ல நசீபையும் கொடுத்து உங்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த வருஷம் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். அனைவரும் எனக்காக துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக ஆக்கி தர வேண்டுமாய், அந்த ஹஜ் மப்ரூராக ஆக்க வேண்டும் என்றவாறும் துவா செய்யுங்கள். அத்துணை ஹாஜிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். நான் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுகிறேன். மஹல்லாவிலே சில பேரிடம் நகைச்சுவையாக பேசுவேன், கிண்டலாக பேசுவேன். எல்லோருக்கும் தெரியும், என்னிடம் பழகியவர்கள். என் மூலமாக ஏதாவது தெரியாமல் உங்களுடைய மனதில் புண்பட்டிருந்த அல்லாஹ்வுக்காக மன்னித்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதாவது தெரியாமல் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்க. என்னுடைய கொடுக்கல் வாங்குதலில் ஏதேனும் மீதம் இருந்தால் தயவு கூர்ந்து என்னிடம் கேட்டு அதையும் நீங்கள் அடைத்து தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பெருமக்களே, என்னுடைய தாய் தந்தைக்காகவும் துவா செய்யுங்கள். ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள். இந்த ஹஜ்ஜு இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் இது போன்ற ஹஜ்ஜுடைய நசீபை தந்தருள்வானாக என்று இந்த ஜும்மாவின் வாயிலாக மனமார்ந்து துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.